ராவணன் பெற்ற வரத்துடன் தேவி நிகும்பலாவின் ஆசியும் அவனுக்கு சேர்ந்து விட்டார். அவனை எதிர்கொள்வது அவ்வளவு எளிதல்ல. இது யுத்தத்திற்கும் வனவாசத்திற்கும் உள்ள இறுதி வாய்ப்பு. அறநெறியை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு அன்னை சக்தியின் ஆசி நமக்கு தேவை. எனக்கு புரிந்து விட்டது. ஏனென்றால் மேகநாதன் தாய் நிகும்பலா தேவிக்கு செய்த பூஜையை நாம் இடையிலேயே தடுத்து நிறுத்திவிட்டோம். ஆகவே நாம் ஆதிபராசக்திக்கு ஒரு பூஜை செய்யலாமே. ஆம் அனுமான், நம்மிடம் பொறுப்பு அதிகம் உள்ளது, நேரம் குறைவாக உள்ளது. அதனால் நாம் அகத்திய முனிவரின் வழிகாட்டுதலை பெற்றாக வேண்டும். அன்னையின் ஆசி இல்லாமல் ராவணனை அழிக்க முடியாது. பார்வதி தேவியின் பூஜையை நடத்தி அவர்கள் ஆசியை பெற எங்களுக்கு வழிகாட்டுங்கள். இன்று நடு இரவு வழிபடுவதற்கு சிறந்த நேரமாகும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அன்னைக்கு 108 நீல தாமரைகளை சமர்ப்பிப்பேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது அவர்கள் மனதை குளிர வைக்கும். அவர்கள் உங்களுக்கு தரிசனம் அளிப்பார்கள். அதோடு வெற்றியும் தந்திடுவார்கள். 108 நீல தாமரைகள் கொண்டு வரும் பொறுப்பு என்னுடையது. எனக்கு ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்துங்கள். நான் இந்த மலர்களை எங்கு சென்று தேடுவது? மானசரோவரம், மானசரோவரம், மானசரோவரம். வெற்றி உண்டாகட்டும் அனுமான்.